முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு வருகிற 22ஆம் தேதி பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது. மதுரையில் நடத்தப்பட உள்ள இந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்துவது குறித்து சிவகங்கையில் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் 5 அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். சிங்கப்பூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 850 கிராம் தங்கத்தை கோவை விமான நிலையத்தில் சுங்க இலாக்கா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூரை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் தனது காலணியில் சிறு சிறு துண்டுகளாக தங்கக்கட்டிகள் மறைத்து வைத்து கடத்தியதை அவர்கள் கண்டுபிடித்தனர். அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏழை விவசாயிகளுக்கு தலா 15 சென்ட் நிலம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சங்க மாநில மாநாடு பற்றிய தயாரிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் பெரியசாமி இதனை தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தின் நீர் ஆதாரமாக விளங்கும் தெப்பக்குளத்தை தூர்வார வேண்டும் என்று திருத்தொண்டர் திருச்சபை நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது. ராசிபுரம் நீதிமன்றம் அருகில் உள்ள செங்குட்டுவ விநாயகர் கோவிலை அகற்றுவதற்கும் அந்த நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க தவறியதால் சுப்பிரமணி என்பவர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றிய புகாரை விசாரித்த மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் ராஜேந்திரன் தவறு நடந்திருப்பது தெரியவந்தால் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரை சேர்ந்த உமா மகேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தற்கொலைக்கு காரணம் மருத்துவமனையில் பணியின் போது பிரச்சனையா அல்லது காதல் தோல்வியா என்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். எடப்பாடி அரசு ஆண்கள் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 30 பேருக்கு 3 சக்கர சைக்கிள்கள் வழங்கப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, பாடாலூர், குன்னம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் முத்துச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்களை விதைக்க தொடங்கியுள்ளனர்.